இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க 1000 லிங்கம் இருக்கு இந்த கோவில்ல. 1 2 3 போட்டே இருக்கு. அரியானூர் இந்த கோவில் பேரு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா லிங்கம். திட்டு லிங்கம் இதை தாண்டி வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில், அந்த கோபுரம் வந்து சிவன் கோவில். பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் கிட்ட கிட்ட இருக்கு. பெருமாள் கோயில்ல இருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து ராமர் பட்டாபிஷேகம் அண்ட் அஷ்டலக்ஷ்மி அந்த சன்னிதானம் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக லிங்கம் தான். இது உள்ளே போகணும் போல இருக்கு சிவன் கோவிலுக்கு. பெருமாள் கோயில் ராமர் கோயிலெலாம் முடிச்சுட்டு இப்படி வந்தீங்கன்னா இங்கேயும் லிங்கம் இருக்குது. இப்படி ஏறி உள்ளே போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா மலை, இங்கேருந்து சூப்பர் வியூ. ஆக்சுவலாக இந்த பகலில் வெயிலில் கொஞ்சம் மிஸ்டாக இருக்குது. அந்த சைடு போய் எப்படி இருக்குது வியூன்னு பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் தான். இங்கே மொத்தம் 1000 லிங்கம். 1000 லிங்கம் இருக்கிறத வந்து சஹஸ்ர லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மலையடி வாரத்துக்குள்ளே இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக லிங்கம். சூப்பராக இருக்குல்ல வியூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் இருக்குது, ஐயப்பன் சன்னிதானம். சைடு அப்படி ஒரு வழி இருக்குது, இந்த சைடு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னாங்க. ஸோ இந்த பாதை நல்லா இருந்துச்சு, இப்படி போக போகிறோம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது ஓம் காமேஸ்வர், ஓம் காயத்ரி லிங்கேஸ்வரர், ஓம் காம்போசேஸ்வரர், ஓம் காலகண்டேஸ்வரர். இப்படி 1000 லிங்கத்துக்கும் 1000 பேர் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு பேரையும் படிச்சுட்டு வரலாம். இன்னும் அந்த பக்கமும் ஃபுல்லாக லிங்கம் தான். ஃபுல்லாக லிங்கம் தான். இந்த பாதையிலேருந்து தான் நாங்கள் நடந்து வந்தோம். இங்கே நடந்து வரதே நல்லா இருக்குது. வெயில் அடித்தாலும் நல்லா இருக்குது இங்கே நடக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக லிங்கம் தான். வந்து பார்த்தா இங்கே திருப்பியும் இங்கே ஒரு பாதை இருக்குது, இங்கேயும் லிங்கம் இருக்குது. அப்படியே ஏறி நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்களா, எங்கே சுற்றி திரும்பினாலும் மலை தான். அதனால் ஸ்லோப்பாக மேடம் பழம்புமா இருக்குது. ஸோ இப்போ இந்த பாதையில் போக போகிறோம். லிங்கம் தாண்டி வந்தோம். இப்போ தான் 260 to 333 போட்டிருக்கா. அப்போ இன்னும் 1000 லிங்கத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே. இந்த பாதை வழியாக தான் வந்தோம். இன்னும் அவ்வளோ தூரம் நடக்கணும். போகுது போகுது போயிட்டே இருக்குது. வழி ஃபுல்லாக லிங்கம் அண்ட் மலை. சூப்பராக இருக்குது. நடந்து நடந்து 500 லிங்கம் பார்த்தாச்சு. இது 501வது லிங்கம். ஓம் தியாகராஜேஸ்வரர். இன்னும் ஒரு 500 லிங்கம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் ஏறி வச்சு மூச்சு வாங்குது. இப்படி தான் நீங்களும் நடந்து வரணும். ஆமாம், அப்படி போகணுமா? சன்னிதானத்துக்கு இங்கே பார்த்தீங்களா கோபுரம். இப்படி தான் கோவில் உள்ளே போகணும். பாருங்க, இதுதான் கோவில் உள்ளே போகிற வழி. பிள்ளையார் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அதான் கோபுரம் தான் கட்டிட்டு இருக்காங்க. இது என்ன சுவாமி பார்க்கலாம். நல்லா
நாகம் வச்சு சரபக்கனி முனிவர் அப்படின்னு போட்டிருக்கு. சரபங்க முனிவர் பக்கத்தில் இது நிறைய சன்னிதானம் இருக்குது. இந்த கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. இது உள்ள போகிற பாதை, கோவிலுக்கு உள்ள போகிற பாதை. திரும்பி வர பாதையா. ஸோ அந்த பக்கமாக போகணும்னு சொன்னாங்க. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி, செந்தில் ஆண்டவர், ஃபுல்லாக முருகர் தான். தண்டாயுதபாணி, அதெல்லாம் முருகர். சுப்பிரமணிய சுவாமி, செந்தில் ஆண்டவர், தண்டாயுதபாணின்னு அப்படின்னு முருகர் சன்னிதானமாக இருக்குது. அறுப்படை வீடு முருகனும் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்ரீ பழமுதிய சோலைமலை முருகன் தெய்வானை. யானை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு. 1000 லிங்கம் பார்த்தோம் இல்லையா, அதோட எண்டிங் வந்து இங்கே தான் முடியும். இங்கே வந்து இதுதான் மூலஸ்தானம் கோவில் உள்ள போகிறது. மலையிலேருந்து அப்படியே கோபுரம், மூலஸ்தானம் பார்க்க உள்ளே போகலாம். இந்த சைடு லிங்கம் பார்த்தீங்களா, மலைக்கு கீழே அந்த லிங்கம் அப்படியே 1000 லிங்கம் இங்கேயும் அப்படியே ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆகுது. இது கோபுரம், கொடிமரம் உள்ளே போகணும். இங்கே தான் அந்த லிங்கம் முடியுது. ஃபுல்லாக மலைக்கு நடுவில் இந்த கோவில். கோபுரம் இந்த பக்கம் மலை, 1000 லிங்கம் இன்னும் சுற்றி வந்தா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே நம்ம உள்ளே வரும்போது பார்த்த யானை. 1000 லிங்கம் பார்த்துட்டு இது வழியாக தான் வெளில வந்தோம். உள்ளே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்கோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பார்க்கவே அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மன அமைதியை கொடுத்துச்சு. அந்த லிங்கத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ இங்கேயோட முடிஞ்சிருது. சேலம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு வாங்க. 1000 லிங்கம் கோவில். தட்சிணாமூர்த்தி இருக்குது. பிள்ளையாரை பார்த்துட்டு ஆரம்பித்தோம். இங்கே முடிக்கும் போது இங்கே ஒரு பிள்ளையார் இருக்காங்க. ஸோ இங்கேயோட முடியுது. ஃபுல்லாக சுற்றி வந்து முடித்தா முடியும். பக்கமாக பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் வந்து குட்டியாக ஒரு கோபுரத்துக்குள்ளே, அதாவது ஒரு சன்னிதானத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் வந்து பெரிய சிலையாக அப்படியே ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஓப்பன் மீன்ஸ் ரூஃப் டாப் இருக்குது. இந்த மாதிரி நான் சண்டிகேஸ்வரர் இங்கே தான் பார்க்குறேன். இந்த பக்கம் பிரம்மா, சரஸ்வதி. நம்ம வர வழியில் பார்த்தோன்னா அந்த சைடு வந்து முருகர் இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தேவி யானையோட இருக்காங்க. இங்கே பார்த்திங்களா ருத்ராட்சத்துலேயே வந்து லிங்கத்துக்கு மேலே ஒரு அது மாதிரி மண்டபம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரூஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக லிங்கம் தான். அந்த சைடு ஃபுல்லாக லிங்கம் தான். இங்கேயும் லிங்கம் தான். எங்கே திரும்பி பார்த்தாலும் லிங்கம் தான். இந்த இடமே அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே இருக்கலாமா அப்படின்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கொடிமரத்துக்கு கிட்ட சூரியன் அப்படியே 7 குதிரையில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல, இப்போ தான் கவனிக்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் அப்படியே பிள்ளையார். சிவன் கோவிலேருந்து வெளில வந்தால் இங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இப்போ தான் இங்கே பார்த்திங்கன்னா குரங்கு கூட்டமெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு குரங்கு ஓடிச்சு. இது ஆஞ்சநேயர் கோயில். பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் சந்நிதி. இந்த சைடும் மலை சூப்பராக இருக்குது. குரங்கு கூட்டமாக இருக்குது. நிறைய இருந்துச்சு, ஓடிடுச்சு. ஆஞ்சநேயர் நல்ல பெரிய ஆஞ்சநேயர். இந்த கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் காலையிலேயே வந்துட்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா இப்படி வெயிலில் சுட காலு சுட நடந்து இந்த ஸ்லோப்பில் இறங்கி நடந்து போகணும். ரொம்ப தூரம் போகணும். அவ்வளோ தூரம் போகணும். நாங்கள் ரூட்டு மாறி வந்துட்டோம்.
இது வந்து என்ட்ரன்ஸ்க்கு போகிற ரூட்டு கிடையாது, அதனால் திருப்பி வந்த வழியாக போயிட்டுருக்கோம். கால் வேற சுடுது, தாங்க முடியல. எல்லா பக்கமும் லிங்கம் இருக்குது, எல்லா பக்கமும் மலை இருக்குது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டோம். இப்போ திருப்பி அவ்வளோ தூரம் போகணும். அது தெரிகிறதா பாதை, அந்த பாதையில் தான் போகணும். பேசாமல் டெம்பிள் பிளாக் போட்டதுக்கு பதிலாக நான் ஒரே நாளில் உடம்பை குறைப்பது எப்படின்னு பிளாக் போட்டிருக்கலாம் போல இருக்கு. இப்படி சுத்த விட்டாங்க, நடக்க விட்டாங்க, அதுவும் மேடும் பள்ளமாக இருக்குது, மூச்சு வாங்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எந்த சைடில் வந்தீங்கன்னு கரெக்டாக பாதை மாறாமல் தொலைஞ்சு போகாமல் எங்கே பார்த்தீங்களா, எங்கே திரும்பினாலும் இங்கே வந்தா அந்த சைடு தான் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கோபுரம் தெரியுதா, அப்படி போய் அந்த சைடு போகணுமா. அந்த பக்கம் வேற ஒரு பிள்ளையார் இருந்துச்சா, அதனால் எல்லா பிள்ளையாரும் வேற ஒரே மாதிரி இருந்துச்சா, வந்த இடத்துக்கு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோன்னு தப்பாக நினச்சி தப்பான ரூட்டில் போயிட்டோம். இப்போ மூச்சு வாங்க வாங்க திருப்பி ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பிள்ளையார் தாங்க எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. நம்ம வரும்போது இதே மாதிரி பிள்ளையார் இருந்துச்சா, இதே மாதிரி லிங்கம் இருந்துச்சா, அதான் ஒரே கன்ஃபியூஷனாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிள்ளையாருக்கு எதிர்க்க பூக்கடை இருந்துச்சு, அதை மறந்துட்டு இந்த பாதை வழியாக போயிட்டோம். ஓகே, இப்போ திருப்பி போகலாம். பார்த்தீங்களா, குரங்கு குட்டி, குரங்கு கூட்டம் நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய குரங்கு, அங்கே ஒரு 3 குரங்கு நிறைய இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஃபைனலி ரூட்டு கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. பார்த்தீங்களா, பிள்ளையார் இங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் என்ட்ரன்ஸில் இருந்த பிள்ளையார் சந்நிதி. இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா இந்த ஊர் பேரை மறந்து போகுது. இந்த கோயில் அரியானூர் சிவன் கோவிலுக்கு 1008 லிங்கம் இருக்கிற அரியானூர் சிவன் கோவில்னு கேட்டாலே சொல்லுவாங்க. இங்கே மறக்காமல் வந்து இங்கே தரிசனம் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள். சூப்பரான ஒரு பிளேஸ், மிஸ் பண்ணாதீங்க. பாய். ஃபைனலி இந்த பிள்ளையார் ஓப்பனிங்கில் பார்த்த என்ட்ரன்ஸ் இந்த பிள்ளையாருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி மலை கோவிலுக்கு வர்றது விசேஷம். அன்எக்ஸ்பெக்டடாக பௌர்ணமின்னு தெரியாமே நான் வந்துட்டேன். நீங்கள் வந்த அன்றைக்கி என்ன விசேஷம், என்றைக்கு வந்தீங்க, இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.